10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பகுதி இயல் 5இல் இடம்பெற்றுள்ள இலக்கணப் பகுதி. இவ்விலக்கணப் பகுதியில் இடம்பெற்றுள்ள தலைப்பாவது வினா, விடை வகைகள் மற்றும் பொருள்கோள். வினாவிற்கு ஏற்ப விடை அளிப்பதுதான் மொழிநடையின் சிறப்பு. ஒன்றனை பற்றி அறிந்து கொள்ள ஒருவரை ஒருவர் வினவுகின்றனர். இதை வினா என்கின்றனர். சான்றாக, தேர்வு நாளை நடைபெறுமா என கேட்ட ஒருவனிடம் என் தங்கை 7ஆம் வகுப்பில் படிக்கின்றாள் என கூறுவது தவறு. வினாவும் அவ்வினாவிற்குரிய விடையும் பிழையின்றி அமைதலே சரியான முறையாகும். இவ்வினாவும் விடையும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்தும் அதன் வகைகள் குறித்தும் நன்னூலார் அழகாக விளக்கியுள்ளார். அதை பற்றி இன்று நாம் இவ்வகுப்பில் விரிவாக காண்போம். வினா பல்வேறு சூழல்களில் ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள ஒருவர் மற்றொருவரிடம் வினவப்படுவது வினா எனப்படும். இவ்வினாவை அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று 6 வகையாக வகைப்படுத்தி கூறுகிறார் நன்னூலார். வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று நன்னூலார் வினாவை 6 வகையாக வகைப்படுத்தி கூறுகிறார். இவ்வகையில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கும் வினா அறிவினா. விடையை நன்கு அறிந்த ஒருவர் மற்றவர்க்கு அந்த விடை தெரிந்திருக்கிறதா என்பதை கண்டறிய வினவும் வினா அறிவினா எனப்படும். சான்றாக, திருக்குறளை எழுதியவர் யார் என மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது இத்தகைய வினாவாகும். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் என ஆசிரியர் விடையை நன்கு அறிந்திருந்தும் அவ்விடை மாணவர்க்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுதலால் இதனை அறிவினா என்பர். அறியா வினா தெரியாத ஒரு கருத்தை தெரிந்து கொள்வதற்காக அக்கருத்தை நன்கு அறிந்த ஒருவரிடம் வினவி அறிதல் அறியா வினா எனப்படும். அதாவது, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவும் வினா அறியா வினா ஆகும். சான்றாக, திருக்குறளை எழுதியவர் யார் என ஆசிரியரிடம் மாணவர் கேட்பது அறியா வினா எனப்படும். மாணவர் இவ்வினாவிற்கான விடை தமக்கு தெரியாத நிலையில் அதன் விடையை நன்கு அறிவதற்காக ஆசிரியரிடம் வினவி அறிவது அறியா வினா ஆகும். ஐய வினா. ஐயம் என்றால் சந்தேகம் என்பது பொருள். இதுவா அதுவா என தெளிய முடியாத நிலையில் ஒரு பொருளை ஐயமுற்று வினவும் வினா ஐய வினா எனப்படும். சான்றாக, அங்கே கிடப்பது பாம்பா கயிறா. இச்சான்றில் அங்கு கிடப்பது ஒரு பொருள் என தெரிகிறது. ஆனால் அப்பொருள் அது பாம்பு போலவும் தெரிகிறது, கயிறு போலவும் தெரிகிறது. இவ்வாறு இரண்டில் எது என தெளிவு பெற முடியாத நிலையில் அடுத்தவரிடம் தமக்கு ஏற்பட்ட ஐயத்தை தீர்த்து கொள்வதற்காக வினவப்படும் வினா ஐய வினா எனப்படும். ஐயம் நீங்கி
தெளிவு பெறுவதற்காக வினவப்படும் வினா ஐயவினா ஆகும். கொளல் வினா. கொளல் என்ற சொல்லின் பொருள் கவர்தல், பெறுதல் என்பதாகும். ஒரு பொருளை பிறரிடம் இருந்து பெறுவதற்காக வினவப்படும் வினா கொளல் வினா எனப்படும். தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவதால் இது கொளல் வினா ஆகும். சான்றாக துவரம் பருப்பு உள்ளதா என ஒருவர் கடைக்காரரிடம் வினவுவதன் காரணம் அப்பருப்பை வாங்க வேண்டும் என்பதாகும். இவ்வாறு ஒரு பொருளை கொள்வதற்காக வினவப்படும் வினா கொளல் வினா எனப்படும். கொடை வினா. பிறருக்கு கொடுப்பதற்காக ஒருவர் மற்றவரிடம் வினவுவது கொடை வினா எனப்படும். பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் நோக்கத்தோடு வினவப்படும் வினா கொடை வினா எனப்படும். சான்றாக நண்பா சாப்பிடுகிறாயா என ஒருவர் தன் நண்பனிடம் வினவுவதன் நோக்கம் அவருக்கு உணவு அளிப்பதே ஆகும். இவ்வாறு கொடுக்கும் நோக்கத்தோடு வினவப்படும் வினா கொடை வினா எனப்படும். ஏவல் வினா. ஏவல் என்ற சொல்லின் பொருள் கட்டளை இடுதல், ஆணை இடுதல் என்பதாகும். ஒருவர் ஒரு செயலை மற்றவரை செய்விக்க வேண்டும் என்பதற்காக வினவுவது ஏவல் வினா எனப்படும். சான்றாக எழிலா பள்ளிக்கு போகிறாயா என தந்தை தன் மகனை வினவுவது ஏவல் வினா ஆகும். இவ்வினாவின் நோக்கம் தன் மகன் பள்ளிக்கு போகிறானா என்பதை அறிவதற்காக வினவுவது அன்று. பள்ளிக்கு மகன் போக வேண்டும் என்பதே அவ்வினா வினவப்பட்டதன் நோக்கமாகும். எனவே ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற்பொருட்டு வினவப்படுவது ஏவல் வினா எனப்படும். இவ்வாறு வினா 6 வகைப்படும். தாம் எதிர்பார்க்கும் கருத்தை பெறுவதற்கு ஒருவரிடம் எவ்வாறு வினவ வேண்டும் என்பதை விளக்குவதாக அமைந்திருப்பதே இவ்வினா வகைகளாகும். இவ்வினா வகையைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விடை. விடை என்ற சொல்லிற்கு இறை, செப்பு, பதில் என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஒருவர் கேட்கப்படும் வினாக்களுக்கு தக்கவாறு பிழையின்றி கூறப்படுவது விடை ஆகும். இவ்விடையானது 8 வகைப்படும். அவை சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்பனவாகும். இதை சுட்டு, மறைநேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5ம் பொருண்மையின் நேர்ப்ப என்று எடுத்துரைக்கிறார் நன்னூலார். வினாவானது 6 வகைப்படும். விடையானது 8 வகைப்படும். விடை வகையில் சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை என்ற முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதனால் இதை வெளிப்படை விடைகள் என்று அழைப்பர். இம்மூன்று விடைகளை தவிர்த்து ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை ஆகிய 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் இதனை குறிப்பு விடைகள் எனவும் கூறுவர்.
முதல் 3 விடைகளும் வெளிப்படை விடைகள் எனவும் அதன் பின் உள்ள 5 விடைகளும் குறிப்பு விடைகள் என்றும் கூறுவர். இவ்விடை வகையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது சுட்டு விடை. சுட்டு என்ற சொல்லின் பொருளாவது கருத்தை கூறு, சுட்டிக் காட்டு என்பதாகும். ஒன்றை கருதி அல்லது சுட்டிக் காட்டி சொல்லும் விடை சுட்டு விடை எனப்படும். சான்றாக சென்னைக்கு போகும் வழி யாது என்னும் வினாவிற்கு இது என்று சொல்வது சுட்டு விடை எனப்படும். இவ்வாறு ஒன்றை சுட்டிக் காட்டி கூறும் விடை சுட்டு விடை ஆகும். மறை விடை. மறை என்பதன் பொருள் எதிர்மறை என்பதாகும். ஆதலால் இதை எதிர்மறை விடை எனவும் கூறுவர். வினாவிற்கு எதிர்மறையாக கூறும் விடை மறை விடை எனப்படும். சான்றாக கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று விடை கூறுவது மறை விடை எனப்படும். இவ்வாறு கேட்கப்படும் வினாவிற்கு மறுத்து கூறும் விடையே மறை விடை ஆகும். நேர் விடை. நேர் என்றால் உடன்படுதல் என்பது பொருள். நேர் விடை என்பது வினாவிற்கு உடன்பட்டு கூறும் விடை ஆகும். சான்றாக கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என கூறுவது நேர் விடையாகும். இவ்வாறு கேட்கக்கூடிய வினாவிற்கு உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை ஆகும். இதுவரை நாம் இவ்விடை வகைகளில் சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை என்ற 3 விடை வகைகளை கண்டோம். இம்மூன்று விடை வகைகளும் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு வெளிப்படையாக நேரடியாக பதிலளிக்கும் வண்ணம் அமைந்திருப்பதால் இதனை இம்மூன்றையும் வெளிப்படை விடைகள் என்று அழைக்கிறோம். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் விடை ஏவல் விடை. ஏவல் என்ற சொல்லின் பொருளாவது ஏவுதல், கட்டளையிடுதல் என்பதாகும். ஒருவர் ஒரு செயலை செய்யச் சொல்ல அச்செயலை செய்யாமல் மறுத்து அச்செயலை செய்யச் சொன்னவரையே செய்யுமாறு ஏவுவது ஏவல் விடை ஆகும். இவ்வாறு வினவியவரையே ஏவுவதால் இது ஏவல் விடை எனப்பட்டது. சான்றாக இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை ஆகும். வினா எதிர் வினாதல் விடை. கேட்கப்படும் வினாவிற்கு விடையாக அதற்குரிய விடையை வினாவாகவே விடை அளிப்பது வினா எதிர் வினாதல் விடை எனப்படும். ஒருவர் வினவப்படும் வினாவிற்கு இன்னொரு வினாவையே விடையாக அளிப்பதனால் இது வினா எதிர் வினாதல் விடை எனப்பட்டது. சான்றாக கபிலா நீ பாடுவாயா என்னும் வினாவிற்கு நான் பாடாமல் இருப்பேனா என விடையளித்து தான் அச்செயலை செய்ய இருப்பதை உறுதி செய்வது வினா எதிர் வினாதல் விடை எனப்படும். உற்றது உரைத்தல் விடை. உற்றது என்ற சொல்லின் பொருளாவது நேர்ந்தது. உரைத்தல் என்ற சொல்லின் பொருளாவது கூறுதல் என்பதாகும். வினவப்பட்ட ஒருவர் வினவப்பட்ட வினாவிற்கு தனக்கு நேர்ந்ததை விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் விடை எனப்படும். சான்றாக நீ படித்தாயா என்னும் வினாவிற்கு
தலை வலித்தது என தனக்கு நேர்ந்ததை விடையாக கூறுவதால் இது உற்றது உரைத்தல் விடை எனப்பட்டது. இந்த விடையானது இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் விடை அளிப்பதாக அமையும். உறுவது கூறல் விடை. ஒருவர் வினவப்பட்ட வினாவிற்கு தனக்கு இனிமேல் நடக்க உள்ளதை விடையாக கூறுவது உறுவது கூறல் விடை ஆகும். ஒருவர் கேட்ட வினாவிற்கு இனிமேல் நேர இருக்கும் நிகழ்வை விடையாக கூறுவது உறுவது கூறல் விடை எனப்படும். சான்றாக, நீ படிப்பாயா என்னும் வினாவிற்கு தலை வலிக்கும் என தனக்கு நிகழ உள்ளதை விடையாக கூறுவதால் இதனை உறுவது கூறல் விடை என்பர். இவ்விடையானது எதிர்கால வினை கொண்டு முடியும். இனமொழி விடை. ஒன்றை வினவ அதற்கு இனமான வேறு ஒன்றை விடையாக கூறுவது இனமொழி விடை எனப்படும். சான்றாக, துவரம் பருப்பு உள்ளதா என்னும் வினாவிற்கு கடலை பருப்பு உள்ளது என விடை கூறுவது இனமொழி விடை எனப்படும். துவரம்பருப்பு இல்லை என கூறாமல் அதற்கு இனமான கடலை பருப்பு உள்ளது என கூறியதால் இது இனமொழி விடை எனப்படும். மேலே கூறப்பட்ட 8 வகை விடைகளுள் முதல் 3ஐயும் வெளிப்படை விடைகள் என்றும் ஏனைய 5ஐயும் குறிப்பு விடைகள் என்றும் குறிப்பிடுவர். வினாவிற்கு சொல்லப்படும் விடை நேரடியாக அமைவது வெளிப்படை விடைகள் எனப்படும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை என்னும் 3ம் வெளிப்படை விடைகள் ஆகும். வினாவிற்கு சொல்லப்படும் விடைகள் நேரடியாக அமையாமல் வேறு வகையாக அமைந்தாலும் அவையும் வினாவிற்குரிய விடை பொருளை தருவதால் அது குறிப்பு விடைகள் எனப்பட்டன. ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உறுவது கூறல் விடை, இனமொழி விடை என்னும் 5ம் குறிப்பு விடைகள் ஆகும். இவ்வாறு ஒன்றைப் பற்றி அறிந்து கொள்ள ஒருவர் மற்றொருவரிடம் வினவப்படுவது வினா ஆகும். இவ்வினாவானது 6 வகைப்படும். அவை அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினா என்றால் தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. அறியா வினா என்பது தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படும் வினா அறியா வினா. ஐய வினா என்பது ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக வினவப்படுவது ஐய வினா. கொளல் வினா என்பது தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவப்படுவது கொளல் வினா. கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவப்படுவது கொடை வினா. ஏவல் வினா என்பது ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவப்படும் வினா ஏவல் வினா. இவ்வாறு வினாவானது 6 வகைப்படும். அடுத்ததாக விடை. விடை என்பது வினாவிற்கு ஏற்ப பிழையின்றி அழகாக எடுத்து கூறுவது விடை ஆகும். வினாவிற்கு ஏற்ப விடை அளிப்பதுதான் மொழிநடையின் சிறப்பும் ஆகும். இவ்விடையானது 8 வகைப்படும். அவை சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உறுவது கூறல் விடை, இனமொழி விடை என்பதாகும்.
சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை ஆகிய 3 விடைகளும் வெளிப்படையாக வருவதால் இவை வெளிப்படை விடைகள் என்று கூறுவர். ஏவல் விடை, வினாஎதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை ஆகிய 5 விடைகளும் குறிப்பால் வருவதால் இதை குறிப்பு விடைகள் என்றும் அழைப்பர். சுட்டுவிடை என்றால் ஒன்றை சுட்டி கூறும் விடை சுட்டுவிடையாகும். மறைவிடை, மறைவிடை என்ற விடைக்கு எதிர்மறை விடை என்ற பெயரும் உண்டு. மறைவிடை மறுத்து கூறும் விடையாகும். நேர் விடை என்றால் உடன்பட்டு கூறும் விடையாகும். ஏவல் விடை என்றால் மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுவதாக வரும் விடை ஏவல் விடையாகும். வினா எதிர் வினாதல் விடை, வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடையாகும். உற்றது உரைத்தல் விடை, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் விடையாகும். உருவது கூறல் விடை, வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை விடையாக கூறுவது உருவது கூறல் விடையாகும். இனமொழி விடை, வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது இனமொழி விடையாகும். இதுவரை நாம் வினா விடை வகைகள் குறித்த செய்திகளை விரிவாக அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பொருள்கோள். செய்யுளில் இடம்பெறும் சொற்களை அமைந்துள்ளவாறே பொருள் கொண்டால் எல்லா செய்யுள்களுக்கும் சரியான பொருள் கிடைக்காது. அச்செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தும் பிரித்தும் பொருள் கொண்டால் அச்செய்யுளின் பொருள் நன்கு விளங்கும். இவ்வாறு செய்யுளில் காணப்படும் தொடர்களை பொருள் கொள்ளும் முறையை விளக்குவது பொருள்கோள் ஆகும். இப்பொருள்கோளானது 8 வகைப்படும். அவையாவன: ஆற்றுநீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் என்பனவாகும். இவற்றுள் ஆற்றுநீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள் ஆகிய 3 பொருள்கோள்கள் மட்டுமே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை பற்றி இனி விரிவாக அறிந்து கொள்வோம். ஆற்றுநீர் பொருள்கோள். செய்யுளில் சொற்களை அங்கும் இங்கும் மாற்றுதல் முதலிய வழிகளில் பொருள் கொள்வதற்கு இடம் இன்றி ஆற்று நீர் ஒரே தொடர்ச்சியாக ஒரு திசை நோக்கி ஓடுவது போல செய்யுளில் சொற்களை உள்ளது உள்ளவாறே வரிசை மாறாமல் தொடர்ச்சியாக பொருள் கொள்ளும் முறைக்கு ஆற்றுநீர் பொருள்கோள் என்பது பெயர் ஆகும். இப்பொருள்கோளுக்குரிய சான்று: சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலளார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. இப்பாடலின் பொருளாவது: நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு பின்பு கதிர் விட்டு நிமிர்ந்து நிற்கிறது. வளர்ந்த நெற்கதிரானது முற்றியவுடன், அதாவது நெற்கதிர்கள் முற்றியவுடன் தலை சாய்ந்து வளைந்து காய்ந்து நிற்கும். அது எதை போன்றது என்றால், நன்கு கற்றறிந்தவர்கள்
பெரியோர்களைக் கண்டவுடன் அவர்களிடத்து பணிவுடனும் அடக்கத்தோடனும் நடந்து கொள்வதைப் போன்று இருக்குமாம். இது எதைப் போல என்றால், செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் நிற்கிறது. இச்செல்வம் கொண்ட பண்பற்ற மக்கள் பெற்ற செல்வமானது நிலையில்லாதது. அது சில நாளே செல்வாக்கு பெற்றிருக்கும், அதன்பின் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். இப்பாடலில் நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களான இருந்து, ஈன்று, நிறுவி, இறைஞ்சி என்னும் வினை எச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலையைக் கொண்டு முடிந்தது. இவ்வாறு நெற்பயிர் பாம்பைப் போல் கருக்கொண்டு பண்பற்ற மக்களைப் போல் நிமிர்ந்து நின்று கற்றவர் போல் முற்றியவுடன் தலை சாய்ந்து நின்றன என்று தொடர்ச்சியாய் பொருள் கொள்ளும் வகையில் பாடல் அமைந்துள்ளதால் இப்பாடல் ஆற்றுநீர் பொருள்கோளுக்கு சான்றாகும். இங்ஙனம் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கைப் போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்றுநீர் பொருள்கோள் ஆகும். நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் அமைந்த சொற்களை முறை மாற்றாமல் நிரல் நிறையாக, அதாவது வரிசையாக பொருத்தி பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள்கோளாகும். இது நேர் நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என இருவகைப்படும். நேர் நிரல் நிறை பொருள்கோள். இதை முறை நிரல் நிறை பொருள்கோள் என்றும் அழைப்பர். செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளும் முறையை முறை நிரல் நிறை பொருள்கோள் அல்லது நேர் நிரல் நிறை பொருள்கோள் என்று அழைப்பர். சான்று: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்பாடலில் முதல் வரிசையில் அன்பு, அரண் கூறப்பட்டுள்ளன. இரண்டாவது வரிசையில் பண்பு, பயன் கூறப்பட்டுள்ளன. இல்வாழ்க்கையில் அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் அமைய வேண்டும் என்பது இக்குறளின் கருத்து. இவ்வாறு முதல் வரிசையில் முதலில் உள்ள சொல்லோடு இரண்டாவது வரிசையில் முதலில் உள்ள சொல்லையும் முதல் வரிசையில் இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள சொல்லோடு இரண்டாவது வரிசையில் இரண்டாவதாக உள்ள சொல்லையும் பொருத்தி பார்ப்பது நேர் நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும். எதிர் நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏக்கும் பயனிலைகளை எதிர் எதிராகக் கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். சான்று: விலங்கொடு மக்கள் அனையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இக்குறளில் முதல் அடியில் விலங்கு, மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடியில் பயனிலைகளாக கற்றார், கல்லாதார், அதாவது ஏனையவர் என வரிசைப்படுத்தியுள்ளனர். அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். இவ்வாறு பொருள் கொள்ளும் முறைக்கு எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்று பெயர். கொண்டு கூட்டு பொருள்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறிக் கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டிப் பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும். சான்று:
ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. மேற்கண்ட பாடலில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் அப்பாடலின் பொருள் பொருத்தமற்றதாகிவிடும். ஆதலால் ஆழத்து மேலே குரங்கு, குளத்துல குவளை என்று கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் சொற்களை மாற்றி கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். இவ்வாறு பொருள் கொள்ளும் முறையை கொண்டுகூட்டு பொருள்கோள் என்பர். நாம் சான்றாக பார்த்த பாடலில் ஆலமரத்தின் மேல் குரங்குகளும் குளத்தில் குவளை மலர்களும் இருக்கின்றன என்ற முறையில் அப்பாடலின் பொருள் அமைதல் வேண்டும். ஆனால் அப்பாடலில் சொற்களானது முறை மாறி மாறி அமைந்துள்ளது. அதை இப்பொருளுக்கு ஏற்றவாறு கொண்டு கூட்டி அமைத்து பொருள் கொள்வதால் இதை கொண்டுகூட்டு பொருள்கோள் என்பர். இவ்வாறு செய்யுளில் உள்ள தொடர்களை பொருளுக்கு ஏற்ற வகையில் இணைத்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைமையை விளக்கிக் கூறுவது பொருள்கோள் ஆகும். இப்பொருள்கோள் 8 வகைப்படும். அவை ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், பூட்டுவிட் பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள் என்று 8 வகையாக வகைப்படுத்துவர். இவ்8 வகையில் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள் மற்றும் கொண்டுகூட்டு பொருள்கோள் ஆகும். ஆற்று நீர் பொருள்கோள் என்றால் ஆற்றில் நீர் ஓடுவது போல செய்யுளில் தொடக்கம் முதல் முடிவு வரை தொடர்களை வரிசை மாறாமல் தொடர்ச்சியாக அமைத்து பொருள் கொள்ளும் முறைக்கு ஆற்று நீர் பொருள்கோள் என்று அழைப்பர். நிரல் நிறை பொருள்கோள் செய்யுளில் அமைந்த சொற்களை முறை மாற்றாமல் நிரல் நிறையாக, அதாவது வரிசையாக பொருத்தி பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள்கோளாகும். இது நேர் நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என 2 வகைப்படும். இந்நேர் நிரல் நிறை பொருள்கோளை முறை நிரல் நிறை பொருள்கோள் என்றும் அழைப்பர். கொண்டுகூட்டு பொருள்கோள் செய்யுளில் பல அடிகளிலும் உள்ள சொற்களை முன் பின்னாக பொருள் பொருந்தக்கூடிய வகையில் கூட்டி வைத்து பொருள் காணுவது கொண்டுகூட்டு பொருள்கோளாகும். இதுவரை நாம் இவ்விலக்கண பகுதியில் வினா விடை வகைகள் குறித்தும் மற்றும் பொருள்கோள் அதனுடைய வகைகள் குறித்தும் அவ்வகைகளில் நிரல் நிறை பொருள்கோள், ஆற்று நீர் பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள் ஆகிய பொருள்கோள்களை சான்றுகளுடனும் தெளிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இவ்விலக்கண பகுதிகளுக்கு உரிய சில பயிற்சிகளையும் அறிந்து கொள்வோம். இப்பயிற்சியில் முதலாவதாக இடம்பெறுவது கோடிட்ட இடங்களை நிரப்புக. வினா எண் 1. வினா டேஸ் வகைப்படும். விடை 6. வினா எண் 2. விடை டேஸ் வகைப்படும். விடை 8. வினா எண் 3. ஒரு செயலைச் செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது டேஸ் வினா ஆகும். விடை ஏவல் வினா. வினா எண் 4. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது டேஸ் வினா. விடை அறியா வினா. வினா எண் 5. சுட்டிக் கூறும் விடை டேஸ். விடை சுட்டு விடை. வினா எண் 6.
ஆடுவாயா என்று வினவிய போது பாடுவேன் என்று விடை கூறுவது டேஸ் விடை. விடை இனமொழி விடை. வினா எண் 7. உடன்பட்டு கூறும் விடை டேஸ். விடை நேர் விடை. வினா எண் 8. விடை வகைகளில் வெளிப்படையாக வரும் விடைகள் டேஸ். விடை 3. வினா எண் 9. நிரல் நிறை பொருள்கோள் டேஸ் வகைப்படும். விடை 2. வினா எண் 10. முறை நிரல் நிறை பொருள்கோளுக்கு வழங்கும் வேறு பெயர் டேஸ். விடை நேர் நிரல் நிறை பொருள்கோள். கோடிட்ட இடங்களைத் தொடர்ந்து இப்பயிற்சியில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது சான்று தருக. வினா எண் 1. அறிவினாவிற்கு சான்று தருக. விடை ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது. வினா எண் 2. அறியா வினாவிற்கு சான்று தருக. விடை மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது. வினா எண் 3. கொளல் வினாவிற்கு சான்று தருக. விடை கடைக்காரரிடம் வேலையாள் கேட்பது. வினா எண் 4. கொடை வினாவிற்கு சான்று தருக. விடை கடைக்காரர் வேலையாளிடம் கேட்பது. வினா எண் 5. ஐய வினாவிற்கு சான்று தருக. விடை அங்கு தெரிவது பாம்பா கயிறா. இதுவரை நாம் இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் இயல் 5 இலக்கண பகுதியில் இடம்பெற்றுள்ள வினா விடை வகைகள் மற்றும் பொருள்கோள் அதனுடைய வகைகள் குறித்தும் விரிவாக சான்றுகளுடன் அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இவ்விலக்கண பகுதிகளுக்கு உரிய பயிற்சிகளையும் நன்கு அறிந்து கொண்டோம். நன்றி.